வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலத்தின் அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை காவல்துறையினர் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், அமைதி பூங்கான்னு இந்திய அளவில் எல்லாரும் சொல்கிறாங்க. முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த இடம்னு உலக அளவிலான நிறுவனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டை தேடி வராங்கன்னா அந்த நம்பிக்கையை புதுசாக பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் காப்பாற்றணும். தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் காவல்துறையினர் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தங்கள் வீடுகளிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை போலீசார் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும். சென்சிபிளர் நடந்துக்கணும். இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, 100% நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு. புகார் கொடுக்க காவல் நிலையத்துக்கு வருவோரிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தார். காவலர்னா மக்களுக்கு காட்சிக்கு எளியவர்களா கனிவாக நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை குடும்ப உறுப்பினர்களான இடைநிலை ஆசிரியர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். ஜாக்டோஜியோ பேச்சுவார்த்தைக்கு பிறகு இடைநிலை ஆசிரியர்களோடு பேச்சு நடத்தப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டார். கைது செய்யப்படும்போது தாக்க முற்படுவதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு ஆசிரியருடைய கையும் முறிக்கப்பட்டதா புகார்கள் தெரிவிக்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான். இது ஒரு ஆர்ப்பாட்டமோ அது போராட்டமோ அது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதை தவிர்த்து இது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இது இருக்கின்றது. அது சார்ந்து, ஏன்னா எல்லாருமே படித்த ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணணும், எந்த லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது, நம்முடைய உணர்வுகளை எப்படி நம்ம வெளிப்படுத்திட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட உள்ளதாக தகவல். திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான செயலியை இன்று காலை 11:30 மணிக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் எளிதாக கருத்து தெரிவிக்க ஏற்பாடு. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கியது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம். முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரிடம் கருத்துக்களை கேட்க திட்டம். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. ஆளுநர் மாளிகை நடைபெற்ற சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல். பாரதி என்னவெல்லாம் நினைத்தாரோ அதற்கெல்லாம் அவருடைய கனவுகளுக்கெல்லாம் ஒரு நினைவை தருபவராக பிரதமர் மோடி செயல்படுகிறார். சிங்களத்திற்கு பாலம் அமைப்போம் என்று சொன்னார். அந்த நாள் மிக தொலைவில் இல்லை, விரைவில் வரும் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. தேமதுர தமிழோசை உலகமெங்கும் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னா பாரதி அந்த
ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் இணைந்தார். தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். விபிஜி ராம்ஜி திட்டம் குறித்து பொய் பிரச்சாரம் செய்வதை திமுகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் முருகன் வலியுறுத்தார். விபிஜி ராம்ஜி திட்டம் குறித்து நேரடியாக விவாதிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தயாரா எனவும் சவால். நீங்கள் எங்கே சொன்னாலும் சரி, நாம் நேரடியாக விவாதிக்க நான் தயார். எங்களுடைய ஸ்டூடியோ தயார். டிடி இது பப்ளிக் ப்ராட்காஸ்டர்னுடைய ஸ்டூடியோ. நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். நேரடியாக நாம் இதை விவாதம் செய்வோம். மக்களிடத்தில் போலியான ஏமாற்று வேலையை செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். மக்களை திசை திருப்பும் செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும். கோவில் என்பது அமைதிக்கான இடம். அங்கு மனித நேயத்தை வளர்க்க வேண்டுமே தவிர மத வெறியை வளர்க்கக்கூடாது. கலவரத்தை வளர்க்காதீர்கள். கலவரம் செய்ய தமிழகத்தில் இடமில்லை என நெல்லையில் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. என்று பிம்பத்தை உருவாக்க நினைத்தவர்கள் இன்றைக்கு நிலைகுலைந்து போயிருக்கின்றார்கள். எப்படியாவது இனத்தால், மதத்தால், மொழியால் இந்த தமிழ்நாட்டை பிளக்கலாம் என்று நினைக்கின்ற சக்திகள் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. பொங்கல் பண்டிகை ஒட்டி நெல்லை, நாகர்கோவில், கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வரும் 8ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டிலிருந்து இரு மார்க்கத்திலும் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் கைது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மற்றும் அவர்களது 2 படகுகளையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை. தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களை வரிசைப்படி அனுப்புவதில் குளறுபடி. டோக்கன் வழங்கும் இடத்தில் மாடுபிடி வீரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தடியடி நடத்திய போலீசார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து 1,160,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் 1 கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 12,520 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 2ஆம் கட்டமாக இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள். சுமார் 75,000 வாக்குச்சாவடிகளில் முகவரி மாற்றம், திருத்தம் மேற்கொள்ளலாம் என அறிவிப்பு. மார்கழி பௌர்ணமியின் 2ஆம் நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். பல்வேறு பகுதியிலிருந்து வந்த பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். திருவண்ணாமலையில் மார்கழி மாத பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் சென்ற லட்சக்கணக்கான பக்தர்கள். சொந்த ஊர் செல்ல அனைவரும் ஒரே நேரத்தில் குவிந்ததால் ரயில் நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல். தூத்துக்குடி சாயர்புரத்தில் வெளிநாட்டினர் 29 பேர் பொங்கல் வைத்து உற்சாகம். தமிழர்களின் பாரம்பரிய உடையில் பொங்கலோ பொங்கல் என குளவையிட்டு குதூகலம். இந்தியாவின் துணிச்சல் மிக்க ஒருவர் வேலு நாச்சியார் என்றும் நினைவு கூறப்படுவார். இந்தியாவை ஆள இந்தியருக்கே உரிமை என்பதை வலியுறுத்தியவர் என்றும் அவரது பிறந்த நாளில் பிரதமர் மோடி புகழாரம். எலான் மஸ்கின் க்ரோக் AI மூலம் தவறாக சித்தரிக்கப்படும் பெண்களின் படங்களை உடனடியாக நீக்கவும்
3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் எக்ஸ் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு. க்ரோக் AI குறித்து முழுமையான ஆய்வை மேற்கொள்ளவும், விதிமுறைகளை கடுமையாக்கவும், மீறும் பயனர்களின் கணக்குகளை உடனடியாக முடக்கவும் ஆணை. பதிவு செய்யப்படும் தகவல்கள் மற்றும் புகைப்படங்களுக்கு சமூக வலைதளங்களை பொறுப்பேற்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை எனில் நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைப்படி கடும் சட்டம் கொண்டு வரப்படும் என்றும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லி கடமைப்பாதை நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகை. இசை வாத்தியங்களோடு வீறுநடை போட்ட இராணுவ வீரர்கள். IIT ஹைதராபாத்தில் பொறியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயின்ற எட்வர்ட் நேத்தன் என்ற 21 வயது பட்டதாரிக்கு ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் ஊதியத்தில் வேலைவாய்ப்பு. 2 மாதம் இன்டர்ன்ஷிப்பின் போது நேத்தனின் திறமையை பார்த்து நெதர்லாந்தை சேர்ந்த சர்வதேச ட்ரேடிங் நிறுவனமான ஆப்டிவர் அழைப்பு. IPL போட்டியின் சிறந்த கேப்டன் என்றால் அது நிச்சயம் MS தோனி தான். தோனி தலைமையில் விளையாட வீரர்கள் கனவு காண்பதாகவும் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் கிறிஸ் ஜோர்டான் புகழாரம்.